வந்து வீட்ல வந்து எல்லாருமே குளிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, விளக்கேத்தி சாமி கும்பிட்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வீடு ஃபுல்லா வந்து அந்த வந்து சாம்பிராணிலாம் போட்டு நிலா வந்து விளக்கேத்துறத பார்த்துட்டு அப்படியே மனசே சந்தோஷமாயிடுது. நம்ம வந்து பல்லவன் லைட்டா அழ ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஓடி வந்து "என்னாச்சு பல்லவா?" அப்படின்னோனே, "இப்படிலாம் நம்ம வீடு இருக்காதான்னு எத்தன நாள் யோசிச்சிருக்கு தெரியுமா? எல்லார் வீட்லயும் விளக்கேத்தி அப்படியே சாமி கும்பிடுவாங்க. லேடீஸ் இருப்பாங்க. அழகா வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து ஏங்கியிருக்கேன். நம்ம வீட்ல இப்படி நடக்குமாண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா நடந்துருச்சு பார்த்தீங்களாண்ணா, எனக்கு இது போதும்ண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. "ஏன் பல்லவா இதுக்கெல்லாம் வந்து கண் கலங்குற? அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ நல்ல பையன் தானே, குட் பாய் தானே" அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து, "நான் ஒன்றும் குட் பாய் கிடையாது. நீ குட் பாய் தான். எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடுறாங்க. இவங்க 2 பேரும் விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. வந்து சேரனுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. முதலா வந்து என்ன மீறி வந்து ஒருத்தர்கிட்ட பாசத்த இவ்வளோ தூரம் காட்டுறான். ஒரு அம்மா மாரி காட்டுறான். பெரிய விஷயம். ஆனா இந்த பொண்ணு இங்க இருக்க போறதுன்ற விஷயத்த பல்லவனுக்கு தெரிஞ்சா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து வருத்தப்படுறாரு. அடுத்து வந்து சோழன் வந்து இப்படி 2 பேரும் பயங்கர பெட் ஆயிட்டீங்களா? அப்படி சொல்லிட்டு அவரும் ஓடி வராரு. எல்லாரும் ஓடி போறாங்க. அப்படியே வந்து பல்லவன ஓடி பிடிக்கிறாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்காங்க. இங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சேரன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, நிலாவோட அம்மா வீட்ல வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க எனக்கு தெரியாது. நிலாவ கூட்டிட்டு வரணும். யார் கூட்டிட்டு வர போறீங்க சொல்லுங்க" அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து, "அதெல்லாம் முடியாதும்மா. எப்படி போய் நிலாவ போய் கூட்ட முடியும்? நானே போனதுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சொல்றாரு. உடனே வந்து அவங்க மருமக கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, "இங்க பாரு, நீயும் நிலாவும் தானே எப்பவும் ஒண்ணா இருப்பீங்க. உன்கிட்ட சொல்லாம அவ எதுவுமே செய்ய மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணு அவ. உன்ன ரொம்ப பிடிக்கும்ல அவளுக்கு. இது இங்க பாரும்மா, கொஞ்சம் நிலாவ போய் கூட்டிட்டு வந்துரும்மா. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேம்மா." "இல்ல மாமா சொல்லாம எப்படி அத்த?" அப்படின்னோனே, "ஏங்க ப்ளீஸுங்க, நீங்க சொன்னா தாங்க அந்த பொண்ணு கேட்பா. ப்ளீஸுங்க நிலாவ கூட்டிட்டு வர சொல்லிடுங்கங்க. அந்த பையனெல்லாம் வேணாங்க. நிலா மட்டும் தாங்க." அப்படின்னோனே, "ஏதோ செய்யுங்க போங்க" அப்படி சொல்லிட்டு போறாரு. பாத்தியா அவரே சொல்லிட்டாரு, "ப்ளீஸ்மா நீ போய் நிலாவ கூப்பிடுமா" அப்படின்னோனே, "சரிங்க அத்த நான் போறேன்" அப்படின்றாங்க. "சரிடா நீயும் போ." நானுமா?" "நானும் போய் அங்கலாம் டென்ஷன் ஆக முடியாது." "சரிம்மா, அவன் வந்தா பிரச்சனை தான் ஆகும். அவன் வெளியே நிற்கட்டும். நீ வேணா உள்ளே போயிட்டு வாம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. "ஏங்க இந்த ஏரியால நிலா இருக்கா?" அப்படின்னு. "ஆமா பின்ன, அவ என்ன பெரிய அரண்மனைக்கா போயிட்டா? பார்த்தல்ல எப்படிப்பட்ட ஏரியான்னு சொல்லிட்டு பாரு, எல்லா மனுஷன் வாழ்வானா? எப்படி கஜ கஜ கஜன்னு மக்கள் பாரு" அப்படின்னோனே, அப்படியே பார்த்து ஒன்றும் புரியலையே, இங்கேயும் வந்தா அவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. "பாத்தியா ஜனங்கள, சரி அதோட கொடுமை நிலாவோட வீடு தான், அதை காட்டுறேன் வா" அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஒரு என்னங்க இது ஒரு பழஞ்ச வீடு மாதிரி இருக்குது. இதுதான் நிலாவோட வந்து மாமியார் வீடு பார்த்துக்கோ அப்படின்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நிலா எதுக்காக இங்கே வந்தா? அதை நீ தான் கேட்கணும். பார்த்தல்ல. சரிங்க வாங்க போகலாம். அதெல்லாம் நான் வர முடியாது. இந்த வீட்டுக்குள்ளேலாம் நான் நுழைய மாட்டேன். இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நுழைஞ்சு நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் எனக்கு எதாவதுனாலும் பரவாயில்ல அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பார்த்துட்டு வா" அப்படின்றாரு. "சரிங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க. பார்த்துட்டு வரேன்" அப்படின்னோடனே, "உன்னோட நாத்தனார பார்க்க வரல. அவளை கையோட கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கட்டும்" அப்படின்றாரு. "சரிங்க நான் போய் பார்க்குறேங்க" அப்படி கூட்டின்னு வரேங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க அண்ணியை பார்த்தோன்னே நிலா ஓடி வராங்க. "அண்ணி" அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சு, "என்ன பார்க்க வரங்க அண்ணி வந்தீங்கன்னு?" "ஆமா நிலா உன்னை பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னோடனே எல்லாருமே வீட்டில் சந்தோஷப்படுறாங்க. "உங்கள் அண்ணியா?" அப்படி. "ஆமா என் அண்ணனோட ஒய்ஃபு." "நல்லா இருக்கீங்களா?" இல்லைங்கண்ணா சோழன் வந்து நல்லா இருக்கேன்னு சொல்கிறாரு. "நிலா நீ எப்படி இருக்க?" "நல்லா இருக்க நீ." "அது போட்டு அண்ணி நீங்கள் எப்படி அண்ணி?" அப்படின்னோடனே, "உன்னை பார்க்க தான் நிலா வந்தேன்" அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. "இந்த வீடு ஏன் இப்படி இருக்குது?" அப்படின்னோடனே, இது வந்து இந்த வீடு அப்படிதான் நீ அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. இங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்க. சேரன்னா ரொம்ப ரொம்ப நல்லவர்" அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. வேற மாதிரி கேள்விப்பட்டேனே, இவங்க நான் இப்படி அறிமுகப்படுத்துகிறாளே அப்படி சொல்லிட்டு தனியாக பேசணுன்றாங்க. "என்ன நீ?" அப்படின்னோடனே, "இங்கே பாரு நிலா, உன்னை கூட்டின்னு போக தான் வந்திருக்கேன்" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன நீ சொல்கிறீங்க? இங்கே ஒரே ஆம்பளைங்களா இருக்காங்க. இந்த வீட்டில் இப்படி இருக்க? என்ன நீ நம்ம வீட்டில் கூட தான் ஆம்பளைங்க இருக்காங்க. அவங்களும் இவங்களும் ஒன்றா நிலா? நீ முதல்ல கிளம்பு, வீட்டில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க.